எந்த பிளேயரும் தரக்குறைவா தராதரம் கம்மியாகி பேசக்கூடாது அப்படிங்கறத நான் எப்போதுமே ரீஇட்டரேட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த அட்டாக்க பர்சனலா மாத்தும் போது அதோட ஜானரே மாறி போயிடுது. சஞ்சய் மஞ்சரேக்கர் அவரை பத்தி நிறைய பேசுறேன். என்னை பத்தி எக்கச்சக்க டைம் என்னோட லைஃப்ல விமர்சனம் வச்சிருக்காரு. ஆனா அவர் மேல எனக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி கிடையவே கிடையாது. அவங்க பாயிண்ட் அவுட் பண்ற விஷயம் சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், எனக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் அந்த காழ்ப்புணர்ச்சி என் மேல பர்சனல் அட்டாக்கா மாறாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கிரிக்கெட்டை பத்தி பேசும்போது இந்த பையன் நம்ம இப்படி பேசிட்டோம்னா ஒண்ணுமே இல்லாத பையன் நாளைக்கு ரீல் பாக்குறான், நாளைக்கு அவன் இந்தியாவுக்கு மேட்ச் ஆட போறான், அந்த ரீலை பாக்குறான், பார்த்தோன்னே மனசு புண்பட்டு அது அப்படி ஒரு வேதனையில கொதிக்கும்ல. அவங்க அப்பா அம்மா பாக்குறாங்க, இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்களா, பாரு அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? நம்ம டெஃபினட்டா அவங்களோட ஸ்கில் மேலயும் அவங்க விளையாடுற கிரிக்கெட் மேலயும் அவங்க பிளே பண்ற ட்ரேடு மேலயும் நம்ம விமர்சனம் வைக்கிறதுல தவறே கிடையாது. என்னைக்கு நம்ம சுட்டி காட்டுற தவறு பர்சனல் அட்டாக்கா மாறுதோ, ஒரு தடவை 2 தடவை ஃபன்னியா இருக்கலாம், நான் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன் நிறைய தடவை. அகைன் தொன்று வழக்கமா வச்சுக்க கூடாது. அதாவது ஏன் பண்றாங்க அப்படின்னா அதை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது, அதனால பண்றாங்க. நெகட்டிவிட்டி விக்குதுன்னு தெரியறதுனால பண்றாங்க. நம்ம என்ன வாங்க தயாரா இருக்கோமோ அதை தான் விற்பாங்க. சோ வாங்கறத நம்ம தவிர்க்கணும்.